அண்ணே இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே மாத்தண்ணே. போனை கொடுங்க தம்பி. இந்த போனா? இந்த ஃபோன் தான் மாத்தண்ணே. எவ்வளோ வந்துச்சு? என்ன தம்பி போனை இப்படி போட்டு உடச்சு வச்சிருக்கா? வளர்ந்துட போச்சு. ஏன் என்னாச்சு? தலைக்கு மேல ஒரே பிரச்சனையா இருக்குது. போனை உடைக்கிற அளவுக்கு அப்படின்னா தம்பி உனக்கு தலைக்கு மேல பிரச்சனை? தலைக்கு மேல இருக்க முடிய விடுறதுதான் பிரச்சனை. சரி தம்பி, இப்போ ஒரு 3000 3500 செலவு வருமே, என்ன பண்ண போறீங்க? தெரிஞ்ச உங்கள்ட்ட வந்தா ஏமாத்த போறீங்களா? பக்கத்து கல்ல கேட்டு வந்தாரு 2000 தான் இருந்தாங்க. நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? தம்பி உங்க போன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்இடி டிஸ்பிளே டைப்ல உள்ளது. இதுல வந்து எல்சிடி டிஸ்பிளேயும் உங்களால மாற்ற முடியும். ஆனா அதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பழைய டிஸ்பிளே வந்து திக்னஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். நம்ம போற புது டிஸ்பிளே வந்து திக்னஸ் பெருசா இருக்கிறதுனால ஒட்டினதுக்கு அப்புறம் அந்த மாதிரி வந்து வெளியில பேஸ்ட் எல்லாமே தெரியுற மாதிரி கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். இதனால என்ன பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை அப்படின்னா நீங்க வந்து கீழே போடுறப்ப டக்குன்னு வந்து சீக்கிரமே வந்து உடஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாம உங்க கேமரா குவாலிட்டி வந்து பழைய டிஸ்பிளேல உள்ள பிக்சர் குவாலிட்டியும் மாறிடும். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டுமே வந்து இதுல வேலை செய்யாது. இது மட்டும் இல்லாம சென்சார் ப்ராப்ளமும் டச் கொஞ்சம் ஹார்டாகவும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, அவங்க சொன்ன அதே குவாலிட்டியில உங்களுக்கு வந்து டிஸ்பிளே நான் மாத்தி தரேன். இல்லைன்னா நம்ம சொன்ன குவாலிட்டியில நல்ல டிஸ்பிளேவா நீங்க மாத்தி பாத்துங்க. நம்ம வீட்டு வந்து வாங்கிக்கிறேன்.